அருமையான ஒரு கான்செப்டை பற்றி பேச போகிறோம். இந்த கண்டென்ட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நமக்கு கான்ஃபிடென்ட்டை அதிகரிக்க என்னென்ன பண்ணணும், ஸோ அதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறேன். வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கறது புரியும், கொடுக்கறது தெரியும். அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப சாலிடாக நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போ இந்த கான்செப்டை பார்க்கலாம். மொதல் விஷயம், இதுதான் எனக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு கான்ஃபிடென்ட்டை தந்தது அப்படின்னு நான் சொல்லணும். ஓகேங்களா, டு பி ஃப்ராங்காக பேச இருக்கிற எல்லாமே உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர் இல்லை அப்படின்னா நம்ம யோசிக்கிற விதம் ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா நான் யூஸ்வலாக நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படின்றதுனால எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா நான் இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணி எனக்கு என்னென்னா மார்க்கெட்டு 1% சேஞ்ச் ஆனால் என்னுடைய லாஸ் எப்போ 1% வரும். ஓகேங்களா, ஸோ அந்தளவு நம்மளால் மிட்டிகேட் பண்ண முடியுமா, அந்த அளவு என்னால் ஒரு ஸ்டாப் லாஸை வைக்க முடியுமா, அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க முடியுமா அப்படின்றதுக்காக வெரி ஷார்ட் டேர்மில், ஓகேங்களா, வெரி ஷார்ட் டேர்மில் ஒரு ஹெட்ஜாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாக்க முடியும். இது ட்ரிக்குன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு அருமையான ட்ரிக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் சில ட்ரேடிங் பிளான்ஸை யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஒன் ஆஃப் பெஸ்ட்டு ட்ரேடிங் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட் அங்கேயே நின்றுச்சுன்னா, அங்கேருந்து ஒரு 150-200 பாயிண்ட் நிஃப்டியில் அங்கேயே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு கிடைக்கும். எத்தனை நாள் நம்ம வச்சுருக்கோமோ அத்தனை நாளைக்கு நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு பிளான்னு கூட சொல்லிக்கலாம், இல்லைனா ஒரு பெஸ்ட்டு ஐடியா கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இப்போது என்ன மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த வாரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா சாட்டர்டே லீவு, சண்டே லீவு அண்ட் மண்டே லீவு 3 நாள் பார்த்திங்கன்னா நமக்கு லீவ் இருக்குது. ஸோ இந்த 3 நாளில் நம்ம ஹோல்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் வருமா? கூடவே இந்த மாதிரி ஒரு லாங் லீவில் யாருமே பொசிஷனை விரும்ப மாட்டாங்க, இது எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்தாலும் என்னுடைய இந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆகுதா, 1% மார்க்கெட் சேஞ்ச் ஆனாலும் 1% லாஸ் வந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்றத நான் பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஆப்ஷன் பில்டர் மூலமாக நான் ஸ்டடி பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஒர்க் ஆகவும் செஞ்சுருக்கு. இப்போ நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆப்ஷன் பில்டரில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு 3 days லீவுன்னு தெரியும். 1% சேஞ்ச் நடந்தாலும் எனக்கு 1% தான் எனக்கு லாஸ் வரணும். தட் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரையும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீக்கில் இருக்கிற ஆப்ஷன்லாம் ப்ரீமியம் அந்த அளவு கட்டுப்படி ஆகலை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ரொம்ப லாங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஷன், டிசம்பர் மந்த் எண்டில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஷனை நான் பார்த்திங்கன்னா இங்கே நான் உங்களுக்காக நான் ஷோ பண்ணுறேன். எந்த அளவு கான்ஃபிடென்ட் இந்த வீடியோவில் இருக்கும்ன்றதை நீங்கள் டெஃபினட்டாக இதில் புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபியூச்சர் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். டிசம்பரோட ஃபியூச்சர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 20,000 கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ப்ரீமியம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு உதாரணத்துக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் 20,000 கால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு லாட்டை நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான ஒரு கேபிட்டலுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் வரா மாதிரி தான். ஓகேங்களா, ரொம்ப கம்பசூத்திரம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, டெஃபினட்டாக ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ 20,000 நம்ம ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணோம். அதில் ஒரு 250 300 பாயிண்ட் எங்கே நீங்கள் வச்சாலும் ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் 250 எடுத்துக்கிறேன். 250 இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதிக லாட் போகிறீங்கன்னா 300 கூட வச்சுக்கலாம். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். அந்த கான்ஃபிடென்ட்டை எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் எதுவுமே இல்லை. ஒரு பையு 250 பாயிண்ட் அங்கிட்டு ஒரு செல்லு. ஓகேங்களா, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்கிற ப்ரீமியம் கூட நம்ம எடுத்துக்கலாம். 19,900 அந்த புட் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணிக்கலாம் ஒரு லாட்டு. அங்கேருந்து அதே மாதிரி ஒரு 250 பாயிண்ட் அங்கிட்டு இருக்கிற ஆப்ஷனை போய்ட்டு 2 லாட் நான் செல் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு நாமினலாக இருக்கும், ரிட்டனும் ஒரு பேசும் பொருளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது இவ்வளோதான் கிடைக்குமா அவ்வளோதான் கிடைக்குமான்னு இல்லைங்க. நம்ம கொடுக்குற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1,40,000 ரூபாய்க்கு நமக்கு 3 நாள் ஹோல்டிங், செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தா ஒரு சின்ன ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த சின்ன ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்றத நான் சொல்லுவேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம போட்டோம். உங்களுக்கு நான் பே ஆஃப் கிராஃபை காட்டுறேன். ஓகேங்களா, இதுதாங்க பே ஆஃப் கிராஃபு. ஸோ இந்த பே ஆஃப் கிராஃபில் நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, அதாவது 28 நவம்பர். 28 நவம்பர் இப்போ மார்க்கெட் இருக்கிறது 19,700
94 ஓகேங்களா, 19800 கிட்ட இருக்குது. நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து எனக்கு 200 பாயிண்ட் கீழே இறங்கினாலும் 200 பாயிண்ட் மேலே இறங்கினாலும் எனக்கு லாஸ் 1% கீழே தான், 1400 தான் 1%. ஓகேங்களா, அப்போது நான் இங்கேருந்து 200 பாயிண்ட் கீழே இறங்கி கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும், கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனாலும் எனக்கு லாஸ் 51 ரூபாய் தான். ஓகேங்களா, இங்கே டைம் கூட இருக்குது, இந்த டைமையும் நம்ம மாற்றிக்கலாம். இங்கே பிஎம்னு இருக்குது, இந்த பிஎம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி மார்னிங்கே நம்ம வச்சுக்கலாம். கேப் டவுன்னு சொல்லும்போது நான் ஒரு 9:30 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 9:30 200 பாயிண்ட் ஓப்பன் ஆனாலும் எனக்கு 1 ரூபா தான் லாஸு. அதே மாதிரி எனக்கு டியூஸ்டே அன்றைக்கி 200 பாயிண்ட் ஓப்பன் ஆனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 270 ரூபா தான் லாஸு. ஆனால் மார்க்கெட்டு 1% கேப் அப்பு கேப் டவுனு பெருசாக கொடுக்கல. ஓகேங்களா, இது வரையும். ஸோ நம்ம அதையே ஓஃபுல்லாக நினைக்கலாம். அப்படி நினைக்கும் போது மார்க்கெட்டு இங்கிட்டுக்குள்ளே எங்கே நின்னாலுமே ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் 850 ரூபா 700 ரூபா இது எல்லாமே 0.5%க்கான கேமு. ஓகேங்களா, ஒரு 3 நாள் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா 0.5%க்கான கேமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஆமாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ இதில் இது எப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க கான்ஃபிடென்ட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம போட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, எனக்கு 1% மார்க்கெட் சேஞ்ச் ஆனாலும் 1% லாஸ் வராமல் இருந்ததுன்னா தட் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தால் தாங்க எனக்கு 1% லாஸே வரும் மேலே. அதே மாதிரி 1% மேலே வந்தால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட் மேலே ஏறினா தாங்க 1% லாஸ் வரும். அங்கே நான் ரொம்ப தைரியமாக அந்த லாஸை நான் புக் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுடாக ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆன இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டரில் நம்ம போட்டு பார்த்தா தாங்க தெரியும். ஓகேங்களா, ஸோ அருமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் 1 or 2 days எக்ஸ்ட்ரா நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அதை மூவ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் ரேஞ்சு அதே ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் நின்றுச்சு இல்லைன்னா சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா காசு நல்லா கிடைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரையும் நம்ம அதிக நாள் ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான். இது எந்த காரணத்துக்கு நம்ம ஓப்பன் பண்ணமோ அந்த காரணம் அச்சீவ் ஆச்சுன்னா ஓகே எனக்கு வந்து 0.5% மேலே ப்ராஃபிட் ஓப்பன் ஆனால் போதும் அப்படின்னா ப்ளீஸ் அந்த 0.5% எனக்கு தெரிஞ்ச வரை ரொம்ப அருமையான ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவேன். அதை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கடுத்து நான் அன்றைக்கே ட்ரேட் நம்ம எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சும்மா இருக்கிற ஃபண்டை நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான விஷயம் தான். இவ்வளோ பெரிய ரேஞ்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஒரு 2 நாள் நம்ம ஹோல்ட் பண்ணாலே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, நான் வச்சுருக்கேன் இந்த சென்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 28ஆம் தேதிக்கு எய்ம் பண்ணி தான் போட்டேன், வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ எனக்கு ஒரு நாமினலான ஒரு ரிட்டர்ன் வந்தால் போதும். ஓகேங்களா, பெரிய கேப் டவுன் கேப் அப் ஆகாத வரையும் நான் தப்பிச்சேன். கேப் டவுன் ஆச்சுன்னா ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம், அதுதான். ஸோ நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா எஸ் இதுதான் வந்து நம்ம வச்சுருக்கோம். பார்க்கலாம் இது எந்த மாதிரி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. நான் எய்ம் பண்ணது அதே தான், 1% மார்க்கெட் விழட்டும் 1% லாஸை புக் பண்ணிக்கலாம், இந்த சேம் விஷயந்தான். நான் எய்ம் பண்ணியிருக்கிறது செவ்வாய்க்கிழமை காலையில் வரையும் மார்க்கெட்டு இதுக்குள்ளே நின்றுச்சுன்னா எனக்கு எதாவது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் புக் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே நின்னால் எனக்கு ஏதாவது ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு 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 கான்ஃபிடென்ட்டை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டரில் நீங்கள் போட்டுக்கிட்டு இருங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியிற லெக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இதில் தெரியறது எல்லாமே நல்ல விஷயங்கள், இது தெரியறது எல்லாமே உங்களுக்கு நியூ லேர்னிங் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூ லேர்னிங் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அதாவது தடை போட வேண்டாம். கரெக்டுங்களா, ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே இது கான்ஃபிடென்ட் தரோம், ஓகே நான் சொல்லலை, உங்களுக்கே ஃபீல் ஆகுதுன்னா ஜஸ்ட் யூ டூ இட். ஓகேங்களா, ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நல்ல ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லேர்னிங்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி லேர்னிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தாங்க இந்த மணி 316 சரி இந்த கார்த்திக்கும் சரி இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த அளவு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், எந்த அளவு ஒரு மார்ஜின் இருக்கணும், 1 லட்சம் இருந்தாலே போதும், 1.5 லட்சம் இருந்தால் 1.25 லட்சம் இருந்தாலே போதும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பண்ணலாம். ஒரு வீக்கெண்டில் ஓகே நம்ம இருக்கிற கேஷ் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணால் ஓகே நீங்கள் நீங்கள் ரிஸ்க் ரெடியாக இருந்தால் இதெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் 200 பாயிண்ட் விழுது அப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரி தான் 200 பாயிண்ட் விழட்டும், நான் 2000 நான் லாஸ் புக் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா, எவ்வளோ 1% என்ன உங்களுக்கு கேபிட்டல் இருக்கோ தட் இஸ் அ வெரி வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. கரெக்டுங்களா, 50-60 பாயிண்டில் நம்ம ஸ்விங் ஆடுறதும் இல்லைனா 50-60 பாயிண்டில் ஓகே ஸ்கேல்ப் ஆடுறதும் நிறைய பேர் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இது எனக்கு தெரிஞ்ச வரையும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
பட் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா, பெஸ்ட்டான ஒரு விஷயம். எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்ததா இல்லையான்னு சொல்லி வீடியோவில் போடுங்க. வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.